ஒரு லிட்டர் பவர் பெட்ரோலுக்கு எவ்வளோ மைலேஜ் தரான்னு தெரியல. எம்டி ஃபுல் ட்ரைவ் பண்ணிட்டோம். ட்ரிப்பு ஒன்று பெட்ரோல் போட்டவொடனே ஆன் ஆயிடுச்சுங்க. ட்ரிப் ஒன்று வீடியோ ஸ்டார்ட். நம்ம கரெக்டாக 66 தான் ஓட்ட போகிறோம். 68 கரெக்டாக 1 கிலோமீட்டர் ஓடிட்டு சார்ஜர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கேமராவில். கரெக்டாக வந்து 45 மட்டும் கண்டினியூ பண்ணுற வீடியோவை. இதுக்கப்புறம் அதுன்னு பெட்ரோல் ஊற்றினா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. எவ்வளோதான் மைலேஜ் ஆனால் சொன்னான். கரெக்டாக சிட்டி ரோடு அதிகமாக ஹைவே தான் ஊற்றுவோம். மேக்ஸிமம் எவ்வளோ மைலேஜ் ரைடரோட பைக்கு 50 மைலேஜ் ஒன்றுமா ஆப் ஆகல. அந்த அளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஒரு ரைடுக்கு எடுத்தா 5000 10,000 செலவு பண்ணுவேன். ஒரு லிட்டருக்கு பவர் பெட்ரோலுக்கு 50 மைலேஜ் தராங்க. ஒன்றுமா ஆப் ஆகல. இன்னமும் எங்கே நிற்கல. இதுக்கு மேலேயும் போவான் போட்டோம் ஃபுல். எப்படி சொல்றது, 55க்கு மேலே மைலேஜ் கொடுத்துட்டானா உனக்கு டேங்க் ஃபுல் பண்ணுறேன். இதுலேயே 60 தான் 65 தான் ஓட்டியிருந்தேன். இப்போ எப்படி சொல்றது 51 52 ஆக போகுது. கண்டினியூ பண்ணுறாங்க. 56 மைலேஜ். இன்னும் எவ்வளோ மைலேஜ் தருவான்னு தெரியல. போதும் இவ்வளோ மைலேஜ் கொடுத்தது ஓகே தான். 50 கொடுத்தா பெரிய விஷயம் தான். ஆனால் 56 கிலோமீட்டர் கொடுத்துருவேன் மைலேஜ். 1 லிட்டர் பவர் பெட்ரோலுக்கு 56 மைலேஜ். 1 லிட்ரு பவர் பெட்ரோலுக்கு கரெக்டாக மைலேஜ் எவ்வளோ கொடுத்துருவேன்னா 57.5 57 கிலோமீட்டர் கொடுத்துக்கிறான் மைலேஜ். 1 லிட்டரு பவர் பெட்ரோலுக்கு 57 கிலோமீட்டர் கொடுத்துக்கிறான் மைலேஜ். சமமாக 3 வருஷம் ஆச்சுங்க வண்டி எடுத்து. 57 கிலோமீட்டர் கொடுக்குறான் பவர் பெட்ரோலுக்கு. நான் நார்மல் போடுறதில்ல, ஆனால் பவர் பெட்ரோல் போட்டது தான் கலகிச்சு. இன்னமும் போகிறாங்க பெட்ரோல் பாருங்கள். வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. 57 கொடுத்தான மைலேஜ். 57.6 கொடுத்துருக்கான் மைலேஜ். 58 கிலோமீட்டர் முடிய போகுது.